அம்மாதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்தது. அது காட்டியும் கிறிஸ்துமஸ் வந்துருச்சா? இனி வரும் நாட்கள் ஆண்டவர் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காரோ தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க, வந்துட்டீங்களா? சரிங்க சரிங்க. ஓகேங்க, உங்களுக்காக எல்லாமே நான் ரெடி பண்ணி வைக்கிறேங்க. என்ன கேத்ரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல. என்ன ஊர்ல இருந்து என் புள்ள வரானா? ஆமாங்க ஆண்டி, வராரு. கறி மீன் எல்லாமே வாங்கி செய்யணும் ஆண்டி. பாத்துமா, அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி வந்த புள்ளைய பாத்துக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு போறீங்க. சொன்னதுங்க ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராபர்ட், இங்க வாங்க. என்னம்மா சும்மா கத்திட்டே இருக்கீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? என் பேரனுக்கு ராபர்ட்னு பேர் வச்சோட நோட்டா கோலின்னு பேர் வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறான் போன. கேள்வி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ராபர்ட், அப்பா வராராம். நீ கடைக்கு போயிட்டு கறி மீன் எல்லாமே வாங்கிட்டு வா. என்னது அப்பா வராரா? நீங்க பேக்கையும் காசையும் கொடுங்கம்மா. அப்பாக்கு என்னென்ன பிடிக்கும் எனக்கே தெரியும், நானே வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துடா, கறி வாங்குறேன்னு சொல்லி துப்பாக்கி வாங்கிட்டு வர போற. கேள்வி, கொஞ்ச நேரம் வாங்கி மட்டும் சும்மா எனக்கு தெரியும். ஏஞ்சல் ஏஞ்சல், இங்க வாமா. என்னம்மா சொல்லுங்க. என் பேத்திக்கு சீவி சிங்காச்சி அப்பா பார்த்தாலும் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்றது தாட்டி அந்த அம்மாக்கு பொழுதே போயிடும் போல. வாய முடிக்காதி. சொல்லுங்கம்மா. அப்பா வராராம், கொஞ்சம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. நான் இப்பதான் தலையெல்லாம் செய்விட்டு அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் வருது இல்ல, எனக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு ஹேர் ஐனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? ஆமா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற முடிய சுருட்டாக்குறதும் சுருட்டா இருக்கிற முடிய ஸ்ட்ரெயிட் ஆகுற வேலைதான் உன்னுடைய வேலை போல. நீ சும்மா இருக்காதி, நான் ஏதாச்சும் பண்ணிட்டு போறேன். சரிதான் போடி. சரிம்மா, நீ போய் கொஞ்சம் அப்பாவுக்கு மசாலா ரெடி பண்ணி. என்னப்பா சொல்றீங்க? நான் இப்பதான் மெடிக்கல் பண்ணி கையில நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நீங்க என்ன மசாலா அரைக்க சொல்றீங்க? மசாலா அரைச்சா நெயில் பாலிஷ் போயிடாதா? அதெல்லாம் போகாதுமா, நீ போய் பண்ணிட்டு வாமா கொஞ்சம். சரி, அப்பா தானே வராரு, நான் அப்பாக்காக எல்லாம் பண்றேன், விடுங்க பாக்குறேன். கேத்ரின், கேத்ரின், என் புள்ள வந்தாச்சு, என் புள்ள வந்தாச்சு. வாமா, எங்கம்மா இருக்க? எங்க எப்படி இருக்கீங்க? வாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க கேத்ரின்? நான் நல்லா இருக்கேங்க. பிள்ளைங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? விளையாட்டுட்டு இருக்காங்க, கூப்பிடுறாங்க. ஏஞ்சல், ராபர்ட், இங்க வாங்க. என்ன ரோபா, நீ எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா வந்தாச்சு. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிள்ளைங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கும்ப்பா, நாங்க நல்லா படிக்கிறோம். வெரி குட். ஆமாப்பா, இவங்க படிப்பு நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. அப்பா, நான் கேட்டேனேப்பா, வாங்கிட்டு வந்தீங்களா? மறந்துட வேணாம் வாங்க, உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஐபோன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பாதான் அப்பாதான். ஒரு போனுக்கே இங்க ஒண்ணு காணுமா? இல்ல இன்னொரு போன் வேறவா? உருப்பட்ட மாதிரிதான். அப்பா, என்ன மறந்துட்டீங்களே? நான் கேட்டா மேக்கப் செட் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? எனக்கு பிடிச்சமான மகளுக்கு நான் மறந்துற விதமா நீ கேட்ட எல்லாவற்றையும் நான் வாங்கி வந்திருக்கேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆமா, ஒரு மேக்கப்லயே மூஞ்சி தேய் தேய் தேய்ச்சி நின்றா, இப்ப உன்னோட வேறையா? சும்மா இருக்கலவி. அம்மா, என்னங்க உங்களுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னங்க? இப்ப மட்டும் கேள்விக்கு மூஞ்சில சிரிப்பா பாரு. கேத்ரின், மத்த எல்லாமே உனக்கு தான். இந்த சூட்கேஸ்ல இருக்க எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோ. இதுல எனக்கு சரிங்க சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். வாங்க, நம்ம போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். கேத்ரின், யாரோ கதவு தட்டுறாப்பா, போய் பாப்பா. வேறுங்க ஆண்டி. எங்க உங்க தங்கச்சி ஜாய் வந்திருக்காங்க. ஆமா, தங்கச்சி எப்படி இருக்கு? அண்ணா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா. இந்தம்மா, இவ்வளவு நாள் ஆளே காணோம். அண்ணா வந்து ஓடி வந்த போல. அம்மா, யார வேணா ஏதாச்சும் சொல்லு, தங்கச்சி எதுவும் சொல்லாதம்மா. சரிப்பா. எங்க அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணனுக்காக நான் உயிரே விடுவேன். எனக்கும் என் தங்கச்சி அப்படிதாம்மா. என் தங்கச்சின்னா எனக்கு ரொம்ப பிரியம். கேத்ரின், யாரோ கதவு தட்டுறாங்கப்பா, போய் பாருமா. ஏங்க, உங்க ஃப்ரெண்டு ஜான் அண்ணா வந்திருக்காங்க. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருப்பா? ஜானா? பா, நல்லா இருக்கிறேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்கிற? நான் கத்துக்கிறதுல சூப்பரா இருக்கிறேம்மா. ரூபன் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்தேம்மா. போய்ப்பா போய்ப்பா, போய் பாருப்பா. என்னடா ரூபன், எப்படி இருக்க?
நான் நல்லா இருக்கேன் ஜான், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் அமெரிக்கா எப்படி இருந்துச்சு? வேலை எல்லாம் எப்படி இருக்கு? அமெரிக்காலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. என் வேலையும் ரொம்ப நல்லா இருந்தது ஜான். உன் ஜாப் எப்படி இருக்கு? உன் கிளினிக் எப்படி போயிட்டு இருக்கு? என் கிளினிக்லாம் கத்தர் கிருபையில ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குடா. அப்புறம் ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல, உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க போலவே. ஆமா ஜான், நான் வந்ததுனால எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப அன்பாவும் சந்தோஷமாவும் பிரியமாவும் இருக்காங்க. எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. இதுதான் காட்லியான ஃபேமிலி, இதுதான் அன்பான ஐக்கியமான ஃபேமிலி. கரெக்ட் தான்டா நீ சொல்றது. நல்ல ஃபேமிலி தான். சரி, நாளைக்கு சண்டே வாச்சு, என்னடா பிளானு? ஜான், நாளைக்கு ஊர்ல இருந்து என்ன பாக்குறதுக்காக என் சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால நாளைக்கு சர்ச்சுக்கு கூட வர முடியாது போல இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? இப்பதான் அன்பு பத்தி பேசுனேன். இந்த மாயமான அன்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, உண்மையான அன்பு காட்டினவரை மறக்கிறியடா. ஜான், என் சொந்தக்காரங்களை பத்தி ஃபேமிலி பத்தி பேசாதீங்க. அவங்களோட அன்பை பத்தி குறைய பேசாதீங்க. டேய், நீ கோபப்படுறதுக்காக நான் சொல்லலடா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் நீ செய். அப்ப நான் எதுக்காக இதை சொல்றேன்னு உனக்கே தெரியும். ஓகேடா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். கேத்ரின், மா பாருமா, ஒரு மாதிரி கூப்பிடுறாமா ரூபன். ஆமா என்னங்க என்னாச்சுங்க? கேத்ரின், எனக்கு படபடன்னு வருது கேத்ரின். நெஞ்சு வலிக்கிற போல இருக்கு கேத்ரின். என்னங்க இருங்க. ராபர்ட் இங்க வாப்பா. என்னப்பா கூப்பிட்டீங்க? ஐயோ அப்பா, என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுப்பா. பா, டாக்டர் தம்பிங்க அதான் போன் பண்ணுங்கப்பா. குடிக்க அப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அந்த எடுத்துட்டு வரங்க. அப்பா ரூபன், என்னப்பா ஆச்சு? இல்லப்பா ஆச்சு. பா ரூபன், ஏந்திரிப்பா. பா ரூபன். அம்மா, டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டேம்மா. பண்ணிப்பா. ஏன் இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க, தூரமா போங்க. ஏன் இப்படி எல்லாரும் அவனை சூழ்ந்து நிக்கிறீங்க? நான் பாக்குறேன், என்னாச்சு நான் பாக்குறேன். கொஞ்சம் தூரமா இருங்க. வாப்பா என்ன ஆச்சு பாருப்பா. கொஞ்சம் ரூபன் ரொம்ப இதுவா இருக்காப்பா. பாவிஸ்பா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்க பதறாதீங்க. நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க, உட்காருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ரூபன் நம்மளை விட்டு போயிட்டான். என்னப்பா சொல்ற? ரூபன் இறந்துச்சாமா. என்னது, இறந்துட்டாப்லையா? அப்பா ரூபன் என்னப்பா? ரூபன் ஏந்திரிப்பா. ஏந்திரிப்பா. அப்பா என்னப்பா இப்படி விட்டு போயிட்டீங்களப்பா? நான் எப்படிப்பா படிப்பேன்? நீங்க எல்லாம் எப்படிப்பா இருப்பேன்? எப்படிப்பா மேக்கப் போடுவேன் நானு? அண்ணா, என்னை விட்டு போயிட்டீங்களா அண்ணா? என்ன யார் பாத்துப்பா? என் ஃபேமிலி யாரானா பாத்துப்பா? அப்பா, இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களேப்பா. அந்த ஏடிஎம் பின் நம்பராவது சொல்லிட்டு போயிருக்கலாமேப்பா. ஏங்க, டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகுது. இதுக்கு வேற வழி இல்லைங்களா? இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. வழி இருக்கா? என்னப்பா வழி இருக்கு? சொல்லுப்பா. இந்த ஊசி இப்பதான் சைனால இருந்து வந்தது. இந்த ஊசிய ஃபேமிலியில இருக்க யாராவது ஒருத்தருக்கு போட்டா ரூபனுக்கு உயிர் வந்துரும். எனக்கு போடுங்க. என் அண்ணனுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். நான் ஊசி போட மாட்டேனா? சரி, ஆனா இதுல ஒரு மாற்றம் இருக்கு. இந்த ஊசி போட்டுக்கிறவங்களுடைய உயிர் போயிடும், ஆனா ரூபனுக்கு உயிர் வந்துரும். என்னப்பா ராபர்ட், நீ போட்டுக்கிறியா உங்க அப்பாக்காக? அட, எங்க அப்பாக்காக என்ன போட்டுக்க சொல்றீங்களா? நீங்க வேற டாக்டர். இப்பதான் புது பைக் வாங்கியிருக்கேன், ஐபோன் வாங்கியிருக்கேன். சாகிறதுக்காக வாங்கின இதெல்லாம். என்னம்மா ஏஞ்சல், நீ அப்பாவோட செல்ல பொண்ணாச்சே, நீ போட்டுக்கிறியாமா? என்னது, நான் போட்டுக்கிறதா? நான் எவ்வளவு மேக்கப் பண்ணி அழகு பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் சாகிறதுக்காக பண்ணி வச்சிருக்கேன். என்னால போட முடியாது. என்னம்மா ஜாய், நீ போட்டுக்கிறியா ஊசிய? எங்க அண்ணனே போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நான் கிளம்புறேன்பா. ஏஞ்சல், நான் போயிட்டு வரேன். கேத்ரின், நான் போயிட்டு வரேன். ராபர்ட், ஃபேமிலியை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். இப்ப போய் கிளம்புறாளே ரூபன். அம்மா, சரிம்மா, நீங்களாவது உங்க மகனுக்காக போட்டுக்கோங்களேன். என்ன, நான் போட்டுக்கணுமா? அதெல்லாம் வேணப்பா, எனக்கு அதெல்லாம் வேணப்பா. இப்பதான் பேரன் பேத்தி பாத்திருக்கேன். பொண்ணு பேத்தி எல்லாம் பார்க்க வேணாவா? எனக்கு வேணப்பா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க யாருமே போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா உங்களுக்கு? சரி ரூபன், எந்திரிடா. உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உங்க முகத்துல எல்லாம் முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ரூபன் வெயிட் பண்ணு. நீ இவங்களெல்லாம் வெறுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உன்னை இந்த காரியத்தை செய்ய சொல்லல. நீ சொன்ன இல்ல அந்த அன்பு இவங்க உன் மேல ரொம்ப அன்புதான் செலுத்துறாங்க. பட் ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல இவங்களால உன் மேல அன்பு செலுத்த முடியாது. ஆனா நம்ம லிமிட்லெஸ்ஸா நேசிக்கிற ஒரு தேவனை பத்தி தான் நான் உனக்கு சொன்னேன் இல்லையா?
தேவன் நம்மேல் கொண்ட அன்பினால அவருடைய ஒரே பிள்ளைய நமக்காக கொடுத்தார். அதை விட ஒரு மேலான அன்பு நம்ம மனிதர்களிடத்துல தேட முடியாது. அதுக்காக தான்ப்பா நான் இதை உனக்கு சொல்ல விரும்பினேன். நான் புரிஞ்சுக்கிட்ட ஜான் இது சரி அவங்க எல்லாரும் மன்னிச்சுட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாடகத்தை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனின் அன்பு அது அளவிட முடியாதது என்பதை தான் இந்த நாடகம் மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆகவே தேவன் நம்மேல் கொண்ட அன்பினாலதான் அவருடைய செல்ல குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே கொடுத்தார் இல்லையா? சோ அதை விட ஒரு மேலான அன்பு இந்த உலகத்திலே நாம் தேட முடியாது. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அவர் பிறந்தது நம்மேல் வைத்த அன்பினால் மாத்திரம்தான். இதை நாம் விசுவாசிப்போம். எல்லோருக்கும் இந்த அன்பை நாம் பகிர்வோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ்.